ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோட்டிருந்து ஹீரோயினை பிரிக்கிறதுக்காக ஹீரோவோட அக்கா ஹீரோயினை கூட்டிகிட்டு தாத்தாவோட வில்லேஜுக்கு போயிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் காயாங் எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோயினை பார்க்க வந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வரா. அதுலேயும் ஹீரோட்ட நான் எப்பவும் போர் அடிக்கிற டைம் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வருவேன், ஆனால் அவள் இங்கே இல்லைங்கிறது எனக்கு தெரியாது, சாரின்னு சொல்கிறதுக்கு ஹீரோ அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் நான் ஹீரோயினுக்காக குக்கீஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்கா போது அதுக்கு நான் என்னோடய கையை கொஞ்சம் கழுவணும், பாத்ரூம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போகும்போது வேணும்னு ஹீரோ மேலே போய் விடுறா. ஹீரோவும் அவளை தள்ளி தான் வைக்காங்க. அப்படியே பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு இன்னும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் இருக்கிற தண்ணியெல்லாம் மேலே ஊற்றிக்கிட்டு என்னோடய ஷர்ட் தெரியாமல் நனைஞ்சிட்டு உன்ட்ட வேறு ஏதாவது ஷர்ட் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின்ட்டு எங்கே இருக்குன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரூமுக்கு போனால் இல்லை பரவாயில்ல உன்னோடது இருந்தாலும் தான்னு சொல்கிறாங்க. ஹீரோ அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட்டை எடுத்து அவள் கையில் கொடுக்காங்க. அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகும்போது நான் டிஷர்ட்டை நெக்ஸ்ட் டே வரதப்போ உன்ட்ட கொண்டு வந்து தந்துடுறேன், ஒரு வேளைக்கு இது ஹீரோயினுக்கு தெரிஞ்சால் அவள் ஏதாவது தப்பாக நினைப்பான்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல அந்த டிஷர்ட்டை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியோ அங்கேருந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ அப்படியே வில்லேஜில் இருக்கிற ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அங்கே இவங்க ஃபேமிலி மாதிரி இருக்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு சின்ன பையன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். ஆனால் அதை பார்க்குற நாளைக்கு சின்ன பசங்க அந்த பையன்ட்ட போய் இது என்ன ட்ரெஸ் ஏன் இப்படி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற ஹீரோயினும் அங்கே போய் அந்த 4 பசங்களை திட்டி அனுப்பி விட்றாங்க. அப்படியே அந்த பையன் என்னன்னா ஹீரோயினை பார்த்துட்டு ஆமாம் நான் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டேன்னா என்ன, அவங்க என்னை டீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும், இருந்தாலுமே பரவாயில்ல நான் அதை அவாய்ட் பண்ணதுக்காக அமைதியாக இருந்தேன், நான் உங்கள்கிட்ட ஹெல்ப்லாம் கேட்கலன்னு சொல்லிட்டு திமிரா பதில் சொல்கிறான். ஹீரோயினும் என்னோட இந்த பையன் இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு ஆமாம் உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் என்னென்னா நான் குவான் ஃபேமிலியில் இருக்கிற 35வது பரம்பரையை சேர்ந்த யோயாங். ஆமாம் உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் என்னோட பேர் யோன் ஜங் சுக், நான் 5 ஃப்ரெண்ட்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட பேர் தான் 5 ஃப்ரெண்ட்ஸஸ். அந்த பையனும் இதை கவனிச்சுட்டு அப்போது உன்னோட முன்னோர்கள் வாழ்ந்த ஃபேமிலியை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்ருக்கான். ஹீரோயினும் இதை பார்த்துட்டு நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க அதனால் உன்னை விட்டுருதேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். பார்த்தா அந்த வேலையாக ஹீரோவோட அக்காவும் ஆன்ட்டியும் வராங்க. இந்த குட்டி பையனை பார்த்ததுமே ரொம்ப மரியாதையை கொடுத்து பேசுகிறாங்க. என்னென்னா இவங்க குடும்ப முறைப்படி அந்த பையன் இவங்களுக்குலாம் அங்கிள் உண்டு போல், பெரிய ஆள் போல். ஸோ ஹீரோயினும் அங்கிளான்னு தெரிஞ்சுட்டு ஹீரோயினும் மரியாதையாக ஒரு வணக்கத்தை வைக்காங்க. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஹீரோவோட அக்கா இன்னும் டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற பித்தாளை பாத்திரத்தெல்லாம் ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு விளக்குன்னு சொல்லிட்டு போயிதாங்க. ஹீரோயினும் அங்கே ஹீரோ மட்டும் தனியாக இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்கே டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை கழுவிட்டு இருக்காங்க. பட் ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க போல். ஸோ ஹீரோயினை பார்க்கறதுக்காக நைட் டைமே இங்கே வில்லேஜுக்கு வந்துருந்தாங்க. ஸோ எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு ஒரே ரூமில் மட்டும் லைட் ஏறுது. என்னென்னு எட்டி பார்த்தோன்னா ஹீரோயின் கண்ணில் தூக்கத்துலேயும் கையில் பாத்திரத்தையும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ போனதுமே ஹீரோயின் பார்த்ததும் ஹக் பண்ணிவிட்டு என்னை மட்டும் ஏன் தனியாக விட்டீங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஆனால் இப்படி ஹக் பண்ணி அழுகிறது ஹீரோக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தையே சாம்பல் வச்சு விளக்குனா நல்லா விளக்கிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் சொல்லியும் கொடுக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயின் என்னென்னா ஆமாம் நீங்கள் நாளைக்கு தானே வரணும், ஏன் இப்போவுமே வந்துட்டீங்கன்னு சொல்லும்போது ஒன்று நினச்சி நான் கவலைப்பட்டேன் அதனால தான் சீக்கிரமாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த சாம்பலை எடுத்து ஹீரோயினோட கன்னத்தில் பூசுகிறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு அதான் என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா அப்போ எதுக்கு தொடுறீங்கன்னு சொல்லும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்னை ஹக் பண்ணுறிய அதை என்ன பண்ணுறது, நீ இப்படி சொல்ல தான் நான் அதை செய்யணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கறியை பூசி விளையாட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே மறுநாள் பார்த்தோன்னா ஹீரோவோட அக்கா ஹீரோயின் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்குள்ளே வந்துட்டானு சொல்லிட்டு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஹீரோவும் நான் வந்தால் என்ன தப்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் தாத்தாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இப்போ ஹீரோயினை பார்த்துட்டு ஆமாம் நீ தானே அவனை வர சொன்னேன், ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பித்தாளையை நல்லா பாலிஷ் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது இல்லையே அவர் என்ன நினச்சி கவலைப்பட்டார் அதுக்காகத்தான் வந்தார், நீங்கள் கேட்ட பாத்திரம் அந்த இருக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க. 2 பேரும் சேர்ந்து நல்லா பலன்னு விளக்கி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஏதோ மெமோரியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக எல்லா பெரியவங்களும் வந்திருக்காங்க. அதில் அந்த குட்டி பையனும் வந்திருக்கான். ஹீரோவும் அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப மரியாதையாக அங்கிள்னு சொல்லி தான் பேசுகிறாங்க. லாஸ்ட் டைம் நான் உங்களை பார்த்ததை விட இப்போ நீங்கள் நல்லாவே வளர்ந்துட்டீங்கன்னு சொல்லும்போது ஆமாம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் உங்களை விட ஹைட்டாக வருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்போ பக்கத்தில் இருக்க ஹீரோயினை இதுதான் என்னோடய ஒய்ஃப்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க அதுக்குள்ளே அந்த குட்டி பையனும் ஆமாம் நான் நேற்றே அவங்கள பார்த்து பேசிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதுலேயும் அதில் இருக்கிற பெரியவங்களாம் லாஸ்ட் டைம் ஹீரோயின் இவங்களை மீட் பண்ண வரலன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கோவத்தோடையே ஹீரோயின்ட்ட இந்த குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்குமோ அப்படி கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயினுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ தாத்தா தான் ஹீரோயினை காப்பாற்றி விட ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இப்படியே விட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தாத்தா ஏதோ பழங்காலத்து புக்கு ஒன்று படிப்பாங்க போல். ஸோ அந்த புக்கோட நேமை சொல்லி
உங்களுக்காக நான் அதை சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற லைன்ஸை போயமாக எல்லோரும் முன்னாடியும் சொல்லி காட்டுறாங்க. இதை கேட்டதுமே அங்கே இருக்கிற பெரியவங்கெல்லாம் ஹீரோயின் மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. கூடவே ஹீரோவோட தாத்தாட்ட நான் நிறைய குடும்பத்தில் உள்ள பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் குடும்பத்து பொண்ணு இந்த அளவுக்கு இருப்பான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கும் ஹீரோயினை நினச்சி பெருமையாக இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த குட்டி பையன் என்னென்னா ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு நான் ஹீரோயின் அந்தளவுக்கு அந்த போயத்தை எல்லோரும் முன்னாடியே சொல்லுவாங்கிறத எதிர்பார்க்கல, எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஹீரோயினோட கண்கள் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் என்ன அவள் கொஞ்சம் முன்னாடி பிறந்துட்டா, கண்டிப்பாக என்னோடய ஏஜில் இருந்தால் அவளை என்னோட ஒய்ஃபாக மாற்றிருப்பேன் அப்படின்னு ஹீரோட போய் சொல்லிருக்காங்க. ஹீரோ என்னடா குட்டி பையன் இந்த அளவுக்கு சொல்கிறான்னு தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினை என் கூட தனியாக வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக போகிற டைமில் ஹீரோவோட அக்கா ஸ்டாப் பண்ணிட்டு எங்கே போகிறீங்க, எங்கேயும் போகக்கூடாது, ஹீரோயினுக்கு இந்த மாதிரி டைமில் நிறைய வேலை இருக்குது, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் பின்னாடியே அந்த குட்டி பையன் வந்துட்டு ஏன் அவங்க போனால் என்ன, இப்போ இந்த 25வது பரம்பரையில் இருக்கிற ஒரே வாரிசு ஹீரோ தான், அவன்கிட்ட போய் நீ இப்படி நடந்துக்கிற, இதை பற்றி நான் அங்கே இருக்கிற பெரியவங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போக ஹீரோவோட அக்காவும் இல்லை போய் சொல்லிடுறாங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்து போயிருந்தாங்க. ஸோ அப்படியே ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. என்னென்னா இன்றைக்கி அவங்க அப்பா அம்மாவோட நினைவு நாள் தான் போல். ஸோ அந்த மாதிரி நாள் அப்போது இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டே வானத்தை பார்த்தோன்னா என்னோடய அப்பா அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கும், அதை நான் உன்ட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் நைட் டைம் எல்லாமே முடிஞ்சதும் அங்கே இருக்கிற பெரியவங்களாம் கிளம்பி போகிறப்போ ஹீரோவை பார்த்தது அடுத்தது ஒரு நல்ல செய்தி சொல்லுவேன் நாங்கள் எதிர்பார்க்கோம், வேணும்னா ஹெர்பல் மெடிசன் கொடுத்து விடுதோம்ப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. பின்னாடியே தாத்தாவும் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு சரி நீ போய் ரெஸ்ட் எடு, இன்னும் உனக்கு பெரிய கடமைலாம் இருக்குது, அடுத்த வாரிசு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு வேற சொல்லிட்டு போகிறாங்க. என்ன அதுக்குள்ளே இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் தடுமாறி ஹீரோயின் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஹீரோயின் என்னன்னா இன்றைக்கி வேலை பார்த்ததுல என் ஷோல்டர்லாம் வலிக்குது, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கொடுக்க ஹீரோவும் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. பட் போக போக ஹீரோவுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. மெதுவாக ஹீரோயினோட காது பக்கத்தில் போய் ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டா அதுக்குள்ளே இருக்கிற டயர்டில் ஹீரோயினே நல்லா தூங்கிடுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஃபைனலாக அங்கேருந்து கிளம்பி சியோலுக்கு தான் போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின்ட்டு கேட்காங்க என்னென்னா ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் ஹீரோ தான். ஸோ அன்றைக்கி ஹீரோ கையில் இருந்த புக்கில் உள்ள லைன்ஸை தான் நேற்று பெரியவங்க முன்னாடி ஹீரோயின் சொல்லி காட்டிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரியாத ஹீரோ அம்மா அந்த புக்கில் உள்ள லைன்ஸ் எல்லாம் எப்படி சொல்லி காட்டினேன், உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் அந்த புக்கை தான் நான் ரீட் பண்ணுவேன்னு சொன்னேன், அதை வச்சு நீ எல்லாத்தையும் சொன்னியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ஹீரோயின் என்னென்னா ஆமாம் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட ஆசை இல்லையான்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோவும் அது ஏன் நான் தெரிஞ்சுக்கணும், அதான் உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகிட்டேன், இனிமே என்ன நீ உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை மறந்துடு, ஃபர்ஸ்ட் லவ் எப்போவுமே நிறைவேறாத ஒன்று தான் சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயினும் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் நீங்கள் தான்ங்கிறத ஹீரோட்ட சொல்லலை. ஸோ அப்படியே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காயாங் கொடுத்துட்டு போனால் அந்த குக்கீஸ் கண்ண மாட்டுது, இது என்னன்னு கேட்குறப்போ காயாங் நீ இல்லாத டைம் உன்னை தேடி வந்தா, ஸோ உனக்காக அதை கொண்டு தந்துட்டு போனான்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்போதைக்கு அதை பெருசாக எடுத்துக்கிடலை. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோ மாதிரி இருக்கிற அந்த டால் தெரியாமல் கீழே விழுந்துருது. ஸோ ஹீரோயின் அதை எடுத்து பார்க்குறப்போ உள்ளே ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னா இப்போ நீ இந்த பேப்பரை ரீட் பண்ணிட்டு இருக்கனா நீ அந்த டாலை உடச்சிட்டேன்னு அர்த்தம், என்னை வெறுத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆனால் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு பேசினேன்னா நான் கண்டிப்பாக உன்னை மன்னிச்சிடுவேன், இப்படிக்கு உன் அன்பான காதலி காயாங்னு எழுதியிருக்கு. ஆக்சுவலாக இவங்க டேட் பண்ணிட்டு இருந்த டைம் இந்த டாலை கொடுத்துருப்பா போல். ஸோ இப்போ இதை பார்த்ததும் இப்போ ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் காயாங் தான் தெரிஞ்சுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அடுத்ததான் காயாங்கை தான் போய் மீட் பண்ணுறா. காயாங்கும் வந்ததும் நீ வில்லேஜ் போனேன்னு கேள்விப்பட்டேன், அங்கே அங்கிள் ஆண்டி தாத்தா எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்கா. ஹீரோயினும் உங்களுக்கு அவங்கள பற்றியெல்லாம் தெரியுமா, ஆமாம் காலேஜ் படிக்கிறப்போ வாலண்டியர் ஒர்க்குக்காக போயிருக்கோம், அப்போது என்னை ஹீரோ கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. போதாதுக்கு நீ அந்த குடும்பத்தோட ஒரே வாரிசை மேரேஜ் பண்ணியிருக்கிறதுனால உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குன்னு சொல்லும்போது நான் ஹீரோக்காக எல்லாமே செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவள் என்னென்னா எனக்கு ஒன்று பார்க்குறப்போ பொறாமையாக இருக்குது, என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வை நான் பிரேக்கப் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவன் ரொம்பவே நல்லவன், எல்லாத்தையும் உண்மையாக தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் காயாங் மேடம் ஹீரோயினுக்கு மேட்ரு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினே எனக்கு தெரியும், என்னோட ஹஸ்பண்ட் தானே உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்கிறாங்க. எப்படி உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, ஹீரோ சொன்னானா, இல்லை அவரும் என்கிட்ட சொல்லலை, நானும் எனக்கு தெரிஞ்சுட்டுங்கிறத அவங்ககிட்ட காட்ட போகிறது கிடையாது, எனக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஹெல்ப் பண்ணி என் கூட க்ளோஸ் ஆனதுக்கு ரீசன் உங்களுக்கு ஏதோ மோட்டிவ் இருந்திருக்கு அப்படி தானே, ஆனால் இனி உங்களை என்னால் பார்க்க முடியாது, உங்களை பார்த்தனா எனக்குள்ளேயே தப்பான எண்ணங்கள் தான் வந்துட்டுருக்கும், இனி நான் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறா கொஞ்சம் ஃபீலிங்காக. அப்படியே நைட் டைம் ஆகுது. ஹீரோயினை பார்க்கறதுக்கு வரும்போது வரச்சில் ஹீரோயினுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிட்டு
வாங்கிட்டு வராங்க. பட் வீட்டுக்குள்ளே வந்தால் எல்லாம் இருட்டாக இருக்குது. ஹீரோ தான் வந்து லைட்டும் போடுறாங்க. ஹீரோயின் அதுக்குள்ளே தூங்கிட்டாளான்னு சொல்லிட்டு லைட் போடுறதுக்குள்ளே ஹீரோயினே எந்திரிச்சிருந்தாங்க. என்ன அதுக்குள்ளே தூங்கிட்டேன், இங்கே பாரு உனக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்மெல் கூட நல்லா இருக்குது, சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஆசையாக குடிக்காங்க. ஆனால் ஹீரோயின் என்னென்னா ஹீரோவை பார்த்ததுமே அழ ஆரம்பிக்காங்க. என்னென்னா 2 பேருமே ஹீரோயின் முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி எந்த ஃபீலிங்கும் இல்லாத மாதிரி ஆக்ட் பண்ணது ஹீரோயினால் ஏற்றுக்கலவே முடியல. ஹீரோக்கும் ஏன் அழுறாங்கிறது தெரியல. ஆனால் நெக்ஸ்ட் டே தன்னோட ஃப்ரெண்ட்டை போய் கேட்டால், ஃப்ரெண்ட் என்னென்னா அவள் வீட்டில் தனியாக தான் இருந்துகிட்ருக்கா, நீ வேற லேட்டாக போயிட்டுருக்க, ஸோ டிப்ரெஷனில் இருக்கா, அவளுக்கு பிடிச்சது ஏதாட்டும் செய்ய அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லும்போது ஹீரோ பிடிச்சது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரையும் கூப்பிட்டு வச்சு தான் கேட்காங்க. பட் ஹீரோயினுக்கு பிடிச்சதை கேட்டால் அதுங்க எல்லாம் தனக்கு பிடிச்சதை சொல்லிட்டு இருக்குங்க. அதில் ஒருத்தி மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருக்கா. போதும் ஸ்டாப் பண்ணுங்க, ஹீரோயினுக்கு பிடிச்சதை கேட்டாங்க, உங்களுக்கு பிடிச்சது ஒன்றும் கேட்கலன்னு சொல்லும்போது ஓ அவளுக்கு பிடிச்சதுன்னு சொன்னப்போனா அந்த புக்கு பேரை தான் சொல்கிறாங்க. ஹீரோக்கும் அந்த புக்கை பேரை கேட்டதுமே ஓ அவளோட ஃபஸ்ட் லவ்வை சொல்கிறீங்களான்னு சொல்லும்போது ஆமாம் ஃபஸ்ட் லவ் யாருன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது ஆமாம் தெரியாது, யார் அவன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவத்தோட கேட்டால் அதுக்குள்ளே அவங்க சொல்ல வராங்க. ஆனால் கூட இருக்கிற அவா இல்லை சொல்லக்கூடாது, அதெல்லாம் பாஸ்ட்டு தான், அது இனிமேல் தெரிஞ்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, வேணும்னா ஹீரோயின்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. கூடவே எங்களுக்கு ஹீரோயினை பற்றி பிடிச்சதெல்லாம் எங்கிட்ட கேட்குறத விட நீங்கள் ஹீரோயின்ட்டே ஸ்டேட்டாக கேளுங்கன்னு சொல்லி வேற அனுப்பி விட்டுருந்தாங்க. ஹீரோவும் ஹீரோயின்ட்ட வந்து பொறுமையாக கேட்காங்க. ஹீரோயினும் எனக்கு பிடிச்சதா, எனக்கு அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நீ எதுனாலும் சொல்லு, நான் செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், நான் செய்ய மாட்டேன்னு நினைக்காதன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு உண்மையிலே எதுவும் கிடையாதுன்னு சொன்னாங்க. என்ன நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கியா, நீ எதுனாலும் சொல்லு நான் செய்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் அப்போது கண்டிப்பாக செய்வீங்களா, கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நெக்ஸ்ட் டேவே ஹீரோவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு பப்ளிக் பிளேஸில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் ஹீரோவை பார்க்குறப்போ அப்படி தானே பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த டே ஃபுல்லாக ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே ஹீரோ தனியாக ஹீரோயினை கூப்பிட்டு வச்சுட்டு எனக்கு தெரியும் ரீசெண்ட் டைம்ஸில் நீ ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்க, வீட்டில் தனியாக தான் இருந்துட்டு இருக்கிறத நினச்சிட்டு, ஆனால் என்னை நம்பு கண்டிப்பாக நான் உன்னை இந்த அளவுக்கு விட மாட்டேன், உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ தான் என்னோட ஒய்ஃபு அப்படிலாம் சொல்லும்போது ஹீரோயினும் ஹீரோ இதெல்லாம் சொல்கிறத நினச்சி அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ ஒரு வழியாக ஹீரோயின் நார்மல் ஆகிட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஹீரோவோட காலேஜ் ரீயூனியன் தான். இது வரைக்கும் ஹீரோ போனதே கிடையாது போல். ஃபஸ்ட் டைம் ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே கேம்ஸ்லாம் வைக்காங்க, ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்து விளாண்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஹீரோயின் என்னோட கையை வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு தனியாக போகிறாங்க. அப்போது ஒரு 3 காலேஜ் பசங்க என்னென்னா ஹீரோயினை பார்த்துட்டு நான் உங்களை கவனித்தேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, என்னை டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 3 பேருமே ஹீரோயின்ட்ட போய் நின்றுட்டுருக்காங்க. இங்கே ஹீரோயினும் ஐயோ நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க, இங்கே பாருங்கள் எனக்கு மேரேஜ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ரிங்கை காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் அந்த பசங்க ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆனதை நம்பலை, ஏன்னா சின்ன பொண்ணாக இருக்கான்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த 3 பசங்க ஹீரோயின்ட்ட பேசினதை ஹீரோ கவனிச்சிட்டாங்க. ஸோ இப்படியா மேரேஜ் ஆன பொண்ணுங்கிட்ட நடந்துக்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களையும் ஹீரோ பனிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஹீரோயினை போய் பார்த்தோன்னா இப்போ 2 பேர் நின்றுக்கிட்டு ஹீரோயின்ட்ட பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்தில் நின்று பார்க்குற ஹீரோவுக்கு ஆமாம் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ஆச்சு, ஏன் எல்லா பசங்களும் ஹீரோயின்ட்டே போய் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜெல்லஸ் ஆகுறாங்க. ஸோ அப்படியே ஹீரோயின் வந்ததும் ஆமாம் என்ன அப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவங்க சிரிக்கிற மாதிரி சொன்னாங்க, நான் சிரிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது அப்படிலாம் யாருக்கிட்டையும் சிரிச்சிட்டு இருக்காத, அது மட்டும் இல்லை என் கூட இரு, இந்த கேம்பஸ் ரொம்ப பெருசானது, நீ எங்கேயாவது போயிட்டேன்னா உன்னை தேட முடியாதுன்னு சொல்லும்போது அதான் ஃபோன் வச்சுருக்கீங்களா ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அதெல்லாம் நான் சொன்னால் கேளு, என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை யாரோ கூப்பிட்டதோடனே ஹீரோயினை தனியாக விட்டுட்டு ஹீரோ போயிருந்தாங்க. பட் அந்த டைம் கரெக்டாக காயாங்கிட்ட இருந்து ஹீரோக்கு ஃபோன் கால் வருது. என்னென்னா லாஸ்ட் டைம் ஹீரோவோட வீட்டுக்கு போனப்போ ஹீரோவோட டிஷர்ட்டை வாங்கியிருப்பாலாம், ஸோ அதை வந்து வாங்கிக்கோன்னு சொல்கிறான். என்னென்னா இதே காலேஜ் ரீயூனியனுக்கு அவளும் வந்திருக்கா. ஸோ ஹீரோவும் அதை வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. இந்த டைம் ஹீரோயின் கரெக்டாக ஹீரோவை தேடி வராங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்டை போய் கேட்குறப்போ அவன் ஏதோ ஆஃபீஸ் ரூமை பார்த்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அங்கே பார்த்து போகிறாங்க. ஆனால் இங்கே ஹீரோ வந்ததும் காயாங்க என்னென்னா இந்த ரூம் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலைன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ அதெல்லாம் கவனிக்கலை. என்னோட டிஷர்ட் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது பதிலுக்காக என்னென்னா நான் திரும்ப நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம், நீயும் நானும் காதலிச்சிருந்த டைம் திரும்ப வரணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் இன்னுமே உன்னை காதலிச்சுட்டு இருக்கேன், ஆனால் ஃபஸ்ட்டு காதலிச்சதை விட அதிகமாக காதலிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோவை பேசுகிறது பிடிக்காமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பட் இவன் நான் போய் ஹீரோவை பின்னாடி ஹக் பண்ணிக்கிடுறான். ஏன்னா உன்ட்ட சொல்லக்கூடாது தான், தப்பு தான், உனக்கு மேரேஜ் ஆகிட்டு, ஆனால் நான் இன்னும் உன்னை காதலிச்சுட்டு தான் இருக்கேன், என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு ஏதோ அழுறா. உண்மையாக செய்கிறாளா நடிக்காளான்னு தெரியல. ஆனால் இந்த டைம் கரெக்டாக ஹீரோட ஃப்ரெண்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் ஒன்று தேடிட்டு இருக்கா, அவகிட்ட போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோமா சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஹீரோவும் காயாங்க பார்த்துட்டு இங்கே பாரு எனக்கு மேரேஜ் ஆகிட்டு எனக்கு ஒய்ஃப் இருக்கான்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் உனக்கு மேரேஜ் ஆகிட்டேன்னு, நான் ரொம்ப சீரியஸாக இருக்கேன், ஆனால் இதை அவன்கிட்ட சொல்லாமல் இருந்தால் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், அதனால தான் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லும்போது ஹீரோ அதெல்லாம் கவனிக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. ஸோ இந்த டைம் ஹீரோயினும் ஹீரோவை தேடி அந்த பக்கமாக வராங்க. ஆனால் ஆப்போசிட்டில் காயாங் வரான். இப்போ ஹீரோ
ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ லாஸ்ட் டைம் சொன்னது சரிதான், நான் ஒரு மோட்டிவில் தான் உன் கூட க்ளோஸ் ஆனேன், ஆனால் கண்டிப்பாக நான் ஹீரோவை உங்ககிட்ட விட்டு கொடுக்குறதா இல்லைன்னு சொல்கிறான். ஹீரோயினும் நீங்கள் யார்கிட்ட இதை சொல்லிருக்கீங்கன்னு தெரியுதா, எனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆகிட்டு நான் அவரோட ஒய்ஃப்னு சொன்னால் உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டுனா என்ன, எங்களோட லவ் அப்படியே தான் இருக்குது. நாங்கள் இதே மாதிரி நிறைய முறை பிரேக்கப் பண்ணிவிட்டு ஒன்று சேர்ந்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த முறையும் நடக்க போகுது. அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, நான் டேட் பண்ணிட்டு இருந்த டைம் கொடுத்தது தான் அந்த பொம்மை. அது இப்போ வரைக்கும் ஹீரோ தூரப்படாமல் வச்சுருந்தானா அதுக்கு என்ன அர்த்தம், என்னை இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இந்த உதாரணம் போதுமான்னு சொல்லிட்டு ஹீரோவோட டிஷர்ட்டை ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஆக மொத்தம் இது திருந்தாத ஜென்மங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவ சொன்னதில் ஹீரோயின் தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அப்படியே ஹீரோ முன்னாடி போயிட்டு காயாங் தந்தாங்க உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லி கொடுக்கா. ஹீரோவும் அந்த டிஷர்ட் எப்படி அவட போச்சுங்கிற கதையை சொல்லிட்டு அவள் வேறு எதுவும் அவன்கிட்ட சொன்னாலான்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயினும் வேறு எதுவுமா என்கிட்ட வேறு எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஹீரோட்ட அதை பற்றி எதுவுமே கேட்கல. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோ இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம் அடிக்கடி ஒரு சின்ன கடைக்கு போவாங்க போல், அந்த இடத்துக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து அவங்க டேட்டிங் பண்ணிட்டு இருந்த டைம் அடிக்கடி போவாங்க போல். பட் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஹீரோ 5 வருஷமாக அந்த கடை பக்கமே போகல. இப்போ அங்கே போனதும் அங்கே இருக்கிற கடைக்காரம்மாவும் நீ 5 வருஷமாக இந்த பக்கமே வரல, இப்போ தான் வந்திருக்கியா என்ன, ஆமாம் இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்காங்க. இதுக்கு ஹீரோவும் இது என்னோட ஒய்ஃப் தான் சொல்லும்போது, இவ்வளோ சின்ன பொண்ணா, அது சரி 2 பேருக்குள்ளே என் லவ் இருந்தால் என்ன பிரச்சனை, ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோயின் பொறுமையாக ஹீரோட்ட கேட்காங்க, நீங்கள் எதுக்கு 5 வருஷமாக இந்த பக்கமே வரலன்னு சொல்லும்போது ஹீரோ இல்லை சும்மா தான், சரி நீ சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் என்னென்னா இல்லை எனக்கு பசிக்கலைன்னு சொல்லும்போது, பசிக்கலையா, நீ இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்க, நல்லா சாப்பிட்டா தானே வளருவேன், ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லைன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னா, நீ சின்ன பொண்ணு தான், எதையும் புரிஞ்சுக்கிடாமல் பிரச்சனை பண்ணுற ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை கிள்றாங்க. ஹீரோயினும் நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, என்னை சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி அழுதுகிட்டே ரூமில் போய் கதவு போட்டுக்கிட்டுதா. ஹீரோவும் கதவை ஓப்பன் பண்ணு, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டேன், அப்செட் ஆகாத, இதை நினச்சி ஃபீல் பண்ணாத, கதவை ஓப்பன் பண்ணு, இனி அப்படி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹீரோட்ட கேட்கணும்னு வராங்க, நீங்கள் இன்னும் காயாங்க தான் லவ் பண்ணுறீங்களான்னு. கரெக்டாக அதை கேட்க வரதுக்குள்ளே ஹீரோவுக்கு ஒரு முக்கியமான கால் வருது. என்னென்னா ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டாக வர சொல்லி தான். ஹீரோவும் ரொம்ப அர்ஜென்ட்டுனோடனே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போகிறப்போ ஹீரோயின்கிட்ட கூட நான் வரதுக்கு லேட்டாகும், நீ தூங்கிடு, நான் வந்து எதுனாலும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பட் ஹீரோயினுக்கு புரியுது ஏதோ சீரியஸான மேட்ரு, ஹீரோக்கு ஆபத்து வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன மேட்ருன்னு பார்த்தோன்னா, இப்போ ஹீரோவும் காயாங்கும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற அந்த கேஸில் இருக்க அக்யூஸ்டு ட்ரக்ஸ் ஏதோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறதா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாருன்னு தெரியல. ஸோ ஹீரோவும் போலீஸ் கூட சேர்ந்துட்டு போய் கரெக்டாக அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிற இடத்துக்கு போனால் இவங்க நினச்ச மாதிரி அந்த இடத்துல அந்த அக்யூஸ்ட் வந்திருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சேர்ந்து அந்த கேங்கையே பிடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆகுது. இது ஹீரோயினும் பார்த்துட்டு ஹீரோக்கு எதுவும் ஆகியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்டை போய் இன்ஃபர்மேஷன் தந்தது யாருன்னு தெரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இன்னும் தெரியல, சரி லேட் ஆகுது நீ வீட்டுக்கு போ, ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லும்போது ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. இங்கே ஹீரோயின் பார்த்தோன்னா கொட்டுற மலையில் கொடையை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்ததுமே மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க. ஸோ ஹீரோ தான் ஹீரோயினை பார்த்துக்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் நான் அவங்ககிட்ட கோவப்பட்டதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்குது, நான் நீங்கள் சின்ன பொண்ணுன்னு சொன்னதுக்கு கோவப்படலைன்னு சொல்லும்போது வேறு என்ன ரீசன் இருக்குதுன்னு கேட்காங்க. ஹீரோயினும் அதை என்னால் இப்போ சொல்ல முடியாது, 30 வருஷம் கழித்து சொல்கிறேன், ஆனால் உங்களை நான் முழுசாக நம்புகிறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் எதை பற்றி இப்போ இப்படி பேசுகிறான்னு சொல்லி புரியல. பட் இப்போதைக்கு இதை கேட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைனோடனே ஹீரோயினோட அம்மாவை வர சொல்லியிருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவும் வந்து பார்த்துட்டு கிளம்பி போகிறப்போ ஹீரோக்காக நான் கடற்பாசி சூப்பு செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அதையே இப்போ செஞ்சீங்கன்னு கேட்கும்போது மறந்துட்டியா என்ன, இன்றைக்கி ஹீரோவோட பிறந்த நாளுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது போல். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லும்போது இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான நாள், சீக்கிரமாக வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடுதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோவும் அந்த டே முடிஞ்சதும் சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது அசிஸ்டண்ட்டும் என்ன சார் வீட்டில் உங்களுக்கு சூப் செஞ்சு வச்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லும்போது சூப்பா எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இன்றைக்கி உங்களோட பிறந்த நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அதனால தான் ஹீரோயின் சீக்கிரமாக கூப்பிட்ருக்கா, இன்றைக்கி முக்கியமான நாள் வேறு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பி போனால் அதுக்குள்ளே ஹீரோவோட ஃப்ரெண்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தந்தது யாருன்னு தெரிஞ்சுட்டு காயாங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோவோட ஃபோனுக்கு சஞ்சுன்ட்டு இருந்து கால் வருது. திடீர்னு இங்கே காயாங் மேடமுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் காயாங்னோடனே அவளோட ஆஃபீஸ்க்கு போனால் இவன் வரையும் கரெக்டாக அவள் மயக்கம் போட்டு வந்துடுதா. ஸோ ஹீரோ வீட்டுக்கு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இங்கே ஹீரோயின் இன்னொரு பக்கம் ஹீரோக்காக கேண்டில் நைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஹீரோட்ட இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோட்ட இருந்து ஃபோன் கால் வருது, என்னால் இன்றைக்கி வர முடியாது, எனக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துட்டு, ஸோ நீ டோரை லாக் பண்ணிவிட்டு
தூங்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் உண்மையாக ஹீரோக்கு ஏதாட்டும் அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது போல், அதனால தான் வரலன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே காயாங் அந்த அக்யூஸ்டுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு அவங்க செய்கிற வேலையெல்லாம் ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது தனக்காக தான்ங்கிறது ஹீரோக்கு நல்லாவே புரியுது. ஸோ கூட இருக்கிற சஞ்சுனையும் ஃப்ரெண்டையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு ஏதாட்டும் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக காயாங் கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. ஆனால் விடிஞ்சதுமே ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை பக்கம் வந்துருந்தாங்க. ஏன்னா ஹீரோக்குள்ளே ஃபீலிங் இருக்குது, இதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சால் வகைட்டாவான்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கேயே முடியுது. ஸோ இனி வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடை பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.